ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வள்ளிப்பயிறு தோரன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வள்ளிப்பயிரை நல்லா க்ளீன் பண்ணி அந்த கொண்ட மூடெல்லாம் வெட்டி போட்டுட்டு நீட்டாக ஒரு இந்த மாதிரி உள்ள பீசஸாக வெட்டி வச்சுருக்கணும். அப்புறம் சீன்சட்டியில் கடுகு போட்டு வரமிளகா போட்டு அது போட்டுன உடனே நம்ம கறிவேப்பிலையும் போட்டு இந்த பயரும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸு தண்ணி லைட்டாக குடஞ்சாலே போதும், அழகாக வெந்துடும். 10 மினிட்ஸ் கழிஞ்சு பார்த்தா நமக்கு நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தேங்காய், வெள்ளைப்பூடு, மஞ்சள் பொடி, மிளகுப்பொடி எல்லாம் போட்டு லைட்டாக சதைச்சி எடுக்கணும். எடுத்து இப்படி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மேலே போட்டுட்டு லைட்டாக லிட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது நல்ல இந்த ஆவிலே அந்த தேங்காய் வந்து வேகும். அப்போ தான் அந்த தோரனுக்கு டேஸ்ட் வரும். எல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து அதை மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தோரன் வந்து ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், தோரன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டால் எல்லா இடம் மிக்ஸ் ஆகிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும். அப்புறம் வந்து இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. டோட்டலாக ஒரு 12 மினிட்ஸ்லேயே நம்ம செய்திடலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதுபோல் செய்திருக்கீங்களான்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பார்த்திங்களா, கிளியராக வெந்தாச்சு. இவ்வளோ தான் நம்ம தோரன் ப்ரிப்பரேஷன். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.